எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஆய்வு செய்தது போல ஒவ்வொரு பிரபலமான கோயில்களும் இதுபோல் சம்பவம் நடந்து கொண்டு தான் நிற்கிறது. ஒரு மிகப்பெரிய டீம் இதுக்கு தனியாக செயல்படுறாங்க. அவர்கள் கோயில் மிகப்பெரிய கியூ சாமி பார்க்க சாமி தரிசனத்தை இருக்கும்போது அப்போது அங்கே வரும் மிகப்பெரிய பணக்காரர்கள் விஐபிகளுக்கு சிறப்பு தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்து தருகிறோம் என கூறி கூட்டிகிட்டு போய் அரை மணி நேரம் சாமி முன் நிற்க வைத்து பின்னால் வரும் இலவச தரிசனத்திற்கு வரும் ஏழை எளிய பக்தர்கள் இடைஞ்சல் ஏற்படும் விதம் இடையூறு செய்து பின்னர் விஐபியில் மிகப்பெரிய அமௌண்ட் கறந்து விடுவது. இது சமயபுரம், பழனி, திருவண்ணாமலை, திருச்செந்தூர் அனைத்து கோவில்களும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கோவில்களும் நடக்கிறது. இதை அடியோடு அழித்தால் தான் சாமி கும்பிட வரும் ஏழை எளிய மக்கள் சட்டென சாமி தரிசனம் முடித்து விரைந்து வீடு செல்ல முடியும். இது போல ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பல பிரிவினர்கள், ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டுமல்ல, எல்லா சமுதாய மக்களும் ஒரு டீமாக ஒரு கோவிலில் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுகிறார்கள். இதில் கோயில் அர்ச்சகர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஏன் பியூனுக்கு கூட ஒரு பங்கு போகுது. இதை அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பப்ளிக் செய்து அவர்கள் பனிஷ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்திருக்கார்கள். இதை திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதை விமர்சனம் செய்ததோடு குறிப்பிட்ட சமுதாய பிரிவினருக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் வீண் வம்பினை வளர்ப்பது போல் கூறியுள்ளார். இது மக்களை திசை திருப்பும் செயல் என்று கூறிய நன்றி வணக்கம் நண்பர்களே.